சசிவி ராமன் சார் கண்டுபிடித்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பத்தி பார்க்கலாம். ஸ்கேட்டரிங்னா என்னன்னா, அதாவது ஒரு போட்டான் மாலிகுல் மேல படும்போது அதை அப்சர்வ் பண்ணி அந்த போட்டான வெவ்வேறு டைரக்ஷன்ல தள்ளிவிடும். இதான் பிசிக்ஸ்ல ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க. இதுல இரண்டு விதமான ஸ்கேட்டரிங் இருக்கு. ஒன்னு எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்னொன்னு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா போட்டான் மாலிகுல் கூட கொலைட் ஆகும்போது சம்டைம்ஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி டைம்ல லைட் கொலைட் ஆகும்போது ஒரு கலர் ஆகும், கொலைட் ஆன பிறகு இன்னொரு கலர் ஆகும் மாறும். இதான் சசிவி ராமன் சார் ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு வயலட் ஃபில்டரை யூஸ் பண்ணி சன்லைட்ல இருந்து வயலட் கலரை மட்டும் பிரிச்சு எடுத்து அது ஒரு கிளிசரின் லிக்விட்ல பாஸ் பண்ணாரு. இப்படி பாஸ் பண்ண லைட் லிக்விட்ல இருந்து வெளிய வரத ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு எக்ஸாமின் பண்ணும்போது அங்க வயலட் கலர் கூடவே ப்ளூ கலர்னு தெரியுது. சோ இங்க இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் நடந்திருக்குன்னு சொல்றாரு. சோ இப்படி தான் ஓஷன்ல நடக்குது. அங்க எப்படின்னா சன்லைட் அட்மாஸ்பியர்ல இருக்கிற கையோட ப்ளூ கலர் லைட் ஓஷன்ல பட்டு ஸ்கேட்டரிங் ஆகுது. இப்படி நடக்கும்போது கொயலட்டுக்கு முன்னாடியும் கொயலட்டுக்கு பிறகும் கலர் எனர்ஜி டிஃபரெண்ட் ஆகும் சொல்றாரு. சோ இப்படி நடக்கிறதுனால ஸ்கை ப்ளூ கலர்ல இல்லாம டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு. இத தான் ராமன் எஃபெக்ட் சொல்லுவாங்க.